Hi எல்லாருக்கும் welcome back to my channel Casual Vlog with Deepika and that's me. thumbnail பார்த்தே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எதுக்குன்னு. சோ குயிக்கா வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமால நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன், பட் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டை நான் 5 டிவிஷனாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். நம்பர் 1, 2, 3, 4, 5. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 5 கண்டென்ட் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். விருப்பம் இருக்கிறவங்க இந்த கண்டென்ட்டை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிவிட்டு வீடியோ செக் பண்ணிங்கன்னா you will get some clear idea of what you're going to see in this video. So let's jump into number 1. குட்டி ஃப்ளாஷ்பேக் போகலாமா? ஸோ ரொம்ப வளவலன்லாம் பேச மாட்டேன், ரொம்ப கிறிஸ்ப் அண்ட் ஷார்ட்டாக இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து நான் முடிச்சுக்கிறேன். 2020 லாக்டவுன் போட்டாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் இப்படி இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் வந்து 63, 64 இப்படி தான் இருந்துச்சு. இதை தாண்டி நான் வந்ததில்லை. நான் எப்பயுமே வந்து வெயிட் செக் பண்ணிட்டே இருப்பேன். லாஸ்ட்டாக 2020 நான் பிஃபோர் லாக்டவுன் செக் பண்ண வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 64. அதுதான் வந்து என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்னு சொன்னாங்க. ஸோ அதை தாண்டி நான் போனதில்லை. அதை நான் வந்து அதுலேயும் இறங்கினதும் கிடையாது. 64லேயே பல வருஷமாகவே நான் அப்படியே இருந்திருக்கேன். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால நான் கண்ட நேரத்தில் எது வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். டைம் லிமிட்லாம் கிடையாது. ஹெல்த்னா எனக்கு சுத்தமாக என்னன்னு தெரியாது. ஹெல்த்தி ஃபுட்னா என்னன்னு தெரியாது. எந்த டைம்குள்ளே நம்ம வந்து இதை சாப்பிடணும், இதை சாப்பிட்டா எவ்வளோ கேப் வந்து நம்ம அடுத்த ஃபுட்டுக்கு எடுத்துக்கும் போது நம்ம விடணும், இது மாதிரி எதுவுமே தெரியாத ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். நானும் வந்து ஒரு 2 இயர்ஸ் சென்னையில் படிச்சிருக்கேன் அப்படின்னு தான் பேரே தவிர அந்த ஒரு ஹெல்த் கான்ஷியஸ், ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்ணணும், இதை சாப்பிட்டா நமக்கு ஸ்கின்னுக்கு நல்லா இருக்கும், பாடிக்கு நல்லது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எதுவுமே வந்து மண்டைக்குள்ளே ஏறல. என்னோட பேரண்ட்ஸ் வந்து எல்லாமே சொல்லிட்டு தான் இருந்தாங்க, பட் ஆனால் என் மண்டைக்குள்ளே ஏறல. மேபி அது என்னோட வயசு கோளாறாக இருக்கலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அப்போ வரைக்கும் என்னோட வெயிட் வந்து 64, 63 தான் இருந்தேன். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் இருக்கும் போது நைட்டு 12 o'clockலாம் நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கோம். கேட்டை வந்து லாக் பண்ணிடுவாங்க. கேட் மேலே ஏறி கிரில் மேலே ஏறிலாம் நாங்கள் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ அப்போலாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அப்போ அவங்ககிட்டலாம் ஆர்டர் பண்ணிலாம் நாங்கள் மோமோஸ், பீஸாலாம் சாப்பிட்ருக்கோம். பட் அப்போலாம் வந்து வெயிட் வைக்கவே இல்லை. லேட்டர் ஆன் தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் முன்னாடி சாப்பிட்டது தான் வந்து பின்னாடி ரியாக்ட் ஆகும் அப்படின்ட்டுன்னு. மேபி அதுதான் எனக்கு வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் அவ்வளோ ஒரு வெயிட் வச்சுதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இது 2020 லாக்டவுன் முன்னாடி வரைக்கும் என்னோட இப்படி தான் ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருந்துச்சு, ஃபுட் ஹேபிட்ஸ் இருந்துச்சு. என்னோட வெயிட்டும் வந்து 64 வரைக்கும் தான் நான் இருந்தேன். அது என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்னும் வந்து டாக்டர் சொன்னதுனால நான் அது கீழே குறைக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனும் இல்லை. அதை தாண்டியும் நான் போனது கிடையாது. Now let's jump to during lockdown second section. ஸோ இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2020 to 2022 இந்த 2 இயர்ஸ் வந்து வீட்டில் மாட்டிக்கிட்டேன். லாக்டவுனில் ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்லேயே இருந்தேன். ஆன்லைன் கிளாஸ் 2 இயர்ஸ் ஆஃப் அகடமிக் இயர்ஸை வந்து நான் ஆன்லைன் கிளாஸ்லேயே வந்து முடிச்சிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சிட்டோன்னே சொல்லலாம். பட் வந்து அந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு வந்தோடனே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா 2 விஷயம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சுது. ஒரு விஷயம் வந்து உட்காந்தே கிளாஸ் எடுப்போம். 3 hours தான் பர் டே, 3 hours தான் ஆன்லைன் கிளாஸ் எடுப்போம். பட் மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 5 வரைக்கும் அவைலபிளாக இருக்கணும். எனி டைம் மீட்டிங் இல்லைனா வந்து சப்ஸ்டியூஷன் கிளாஸ்லாம் போட்டாங்கன்னா நம்ம வந்து அவைலபிளாக இருக்கணும். ஸோ நம்ம மோஸ்ட்டாக வந்து உட்காந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டேக்கான ப்ரிப்பரேஷன், கிளாஸ் ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உட்காந்து பண்ணுறதுனால 9 to 5 அப்படியே ஆக்குபைடாக இருக்கும். ஏந்திரிச்சு போவேன். பட் நான் பேசிக்கலி ஒரு சோம்பேறி. ஸோ உட்காந்தே இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தள்ளி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து பர்சனலி என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு தெரியாம தான் பிஃபோர் 2020 வரைக்கும் நான் வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கு எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீ என்ன வேணாலும் சொல்லு அப்படின்னு நான் வந்து ஜென்ரலாகவே நான் அப்படி தான், என்னோட கேரக்டரே அப்படி தான், இப்போவும் அப்படி தான். பட் ஆனால் சில விஷயங்கள்லாம் மாறி இருக்கேன். பட் இந்த லாக்டவுன் டைமில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஈட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஸ்ட்ரெஸ் ஈட் பண்ணேன் அப்படின்றதே வந்து நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இட் டுக் மீ மோர் தென் 1.5 years. அப்போ நம்ம இவ்வளோ நாளாக ஸ்ட்ரெஸ் ஈட்டில் தான் வந்து இவ்வளோ சாப்பிட்டு வெயிட் கெயின் பண்ணியிருக்கோமா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியறதுக்கே வந்து எனக்கு வந்து 1.5 years மேலேயே ஆயிடுச்சு. அது வரைக்கும் நான் ஒரு தெரியாத தத்தியாக தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கேன். அந்த ஸ்ட்ரெஸ் ஈட் எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸில் வந்து நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்போம் இல்லையா, அப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து என்ன நினைப்போம், நம்ம பசங்களுக்கு தான் எடுக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். பட் இட்ஸ் நாட் லைக் தட். நம்ம முன்னாடி ஸ்க்ரீனில் பசங்க தான் இருப்பாங்க. பட் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து பேரண்ட்ஸ் இருப்பாங்க, நெய்பர்ஸ் இருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. எவ்ரி ஒன் வில் பி வாட்சிங் அஸ். ஆஸ் அ ஃப்ரெஷராக வந்து எனக்கு அது ரொம்பவே வந்து ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயம். ஐயோ நம்ம வந்து சரியாக எடுக்கலைன்னா என்ன ஆகிடும், அவங்களுக்கு தெரிஞ்சிருமே, நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துடுமோ அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு மனக்குழப்பங்கள், மன உளைச்சல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பதட்டத்தில் தான், பயத்தில் தான் வந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா 2 விஷயம் பண்ணேன். ஒன்று, நிறைய சாப்பிட்டேன்.
என்னையே என்னால் அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மாதிரி அந்த மாதிரி நான் நிறையவே சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் வந்து தூங்குனேன். சில பேருக்கு வந்து தூக்கமே இருக்காது. ஸ்லீப்பிங் டிஸார்டர்ஸ் இருக்கும். தூங்கவே மாட்டாங்க. பட் நான் வந்து ஆப்போசிட்டா ரொம்ப நல்லா தூங்குனேன். கேப் கிடைக்கும் போதெல்லாம் தூங்கிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 4, 5 வேளை காஃபி குடிக்கிறது, ஒரு பிரேக்ல ஒரு காஃபி குடிக்கிறது, கண்டதையும் சாப்பிடுறது, அந்த மாதிரி நிறைய பண்ணேன். அது எல்லாத்துக்குமே வந்து லேட்டர் ஆன் தான் எனக்கு வந்து தெரிஞ்சது, ஓ இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் ஈட் அப்படின்னு. அந்த ஸ்ட்ரெஸ் ஈட், அப்புறம் வந்து உட்காந்தே இந்த ஒர்க் பண்ணது, இது எல்லாமே சேர்த்து தான் வந்து லாக்டவுன் டைம்ல எனக்கு வந்து வெயிட் வச்சுது. டு பி ஆனஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் நாட் அவேர் ஆஃப் தட். 2020ல 64ல இருந்தேன்னா 2022ல 75 தொட்டுட்டேன். என்னோட லாஸ்ட் வெயிட் வந்து இப்போ என்னோட ரைட் ஏஜ் இந்த 28ல நான் கடைசியாக வெயிட் வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 75 கிலோ. அந்த வெயிட் தான் வந்து 2022ல வந்து நான் நின்னேன். நம்ம வந்து பிஃபோர் லாக்டவுன், டியூரிங் லாக்டவுன் 2 செக்ஷனுமே முடிச்சாச்சு. இப்போ வாங்க லெட்ஸ் ஜம்ப் இன்டு தேர்ட் செக்ஷன். தேர்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லாக்டவுன். இந்த ஆஃப்டர் லாக்டவுன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்க வேணா ஆசைப்படுறேன் அப்படின்னு வேணா சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அசம்ஷனில் நான் பீப்புளை வந்து 3 கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பர்ஃபெக்ட் இன் சென்ஸ் நான் அவங்கள வந்து நெகட்டிவாக சொல்லலை. அவங்க வந்து லைக் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், த வே தே ஸ்பீக், அவங்களோட லாங்குவேஜ் ஃப்ளூயன்சியாக இருக்கட்டும், அவங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸ், ரீடிங் ஸ்கில்ஸ், அவங்களோட ஜாப் வந்து அழகாக ஒர்க் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணணும். நம்மளை வந்து ஒரு குட்டியாக குறை யாரும் சொல்லிடக்கூடாது. சின்னதாக ஒரு நெகட்டிவாக சொன்னால் கூட அது அவங்கள ரொம்ப பெருசாக இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. நெக்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் வந்து அப்படியே ஆப்போசிட். நான் எப்படி வேணாலும் இருப்பேன், என் இஷ்டம் தான், அது குட்டோ பேடோ இதுதான்ப்பா நான் அப்படின்னு எதையும் கண்டுக்காம இம்பர்ஃபெக்டாகவும் சில குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. பட் 2 பேருக்கும் நடுவில் ஒரு குரூப் இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த குரூப் என்னன்னா, அவங்க ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ளோவில் வந்து யாராவது வந்து ஒரு செருப்படி கொடுக்குற மாதிரி, என்ன நீ பண்ணுறது நல்லாவே இல்லை, இதை மாற்று அதை மாற்றுன்னு ஒன்று சொன்னாங்கன்னா, அப்போ தான் வந்து ஸ்ட்ரைக் ஆகும். ஓ நம்ம இப்படி பண்ணலாமா, அப்போ நம்ம மாற்றிக்கலாமா அப்படின்னு மாற்றிக்க ட்ரை பண்ணி மாற்றிப்பாங்க இல்லையா? அதாவது ஒரு அடிபட்டு தான் திருந்துவாங்க. அந்த கேட்டகரியில் தான் நான் இருக்கேன். ஸோ நான் வந்து எப்படின்னா, எனக்குன்னு ஒரு ஃப்ளோ செட் பண்ணி தான் நான் அதில் போயிட்டுருப்பேன். அது எனக்கு பொறுத்த வரைக்கும் அது கரெக்டாக இருக்கும். நான் வந்து மற்றவங்களோட ஒரு இதை வந்து பேஸ் பண்ணி போக மாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கா அப்போ நம்ம போவோம் அப்படின்னு போவேன். பட் அது வந்து சில பேர் வந்து இல்லை நீ இதை பண்ணலாம், இதை நீ மாற்றிக்கலாம் அப்படின்னும் போது அது உண்மையாகவே கரெக்டாக இருந்ததுன்னா நான் வந்து கண்டிப்பாக மாற்றிருப்பேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கேன். ஸோ அப்படி ஒரு விஷயங்கள் தான் வந்து ஆஃப்டர் லாக்டவுன் நடந்து, அங்கே தான் வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டேன் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு, அதாவது நான் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளான பாயிண்ட் அப்படின்றது 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 4 பாயிண்ட்ஸ்னால தான் நான் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தேன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா? அப்போ வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ட்ரெஸ்லாம் வந்து கொஞ்ச நாள்லேயே நான் குண்டு ஆக எனக்கு வந்து ஃபிட் ஆகாமல் ரொம்ப டைட்டாக ஆரம்பிச்சிருச்சு. என்னால் அதை போட முடியல. சரி நம்ம போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு லாக்டவுன் பிரேக் ஆனோன்னு ஷாப்லாம் ஓப்பன் பண்ணாங்க பார்த்தீங்களா? அப்போ நான் வந்து கடைக்கு போனேன். எங்கன்னா கடலூர் கேவிடெக்ஸ், எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். பாண்டிச்சேரியிலையும் அதோட கேவிடெக்ஸ் பிரான்ச் இருக்குது. ஸோ கடலூர் கேவிடெக்ஸ் போயிட்டு ட்ரெஸ் எடுக்கிறேன், டாப் பார்த்துட்ருக்கேன். அப்போ வந்து ரொம்ப கூட்டம் கம்மி, க்ரௌடே இல்லை. ஒரு 10 பேர் தான் அந்த செக்ஷன்லேயே இருந்தாங்க. கேர்ள்ஸோட செக்ஷனில் ஒரு 10 பேர் தான் இருந்திருப்பாங்க. நான் எப்பயுமே வந்து 63, 64 அந்த வெயிட்டில், பிகாஸ் அப்போ வந்து நான் 75ல இருக்கேன்னு தெரியுமே தவிர அது ஒரு பெருசாக நான் அதை யோசிக்கல. இந்த 75ல இருக்கும்போது இந்த சைஸில் எடுக்கணும் அந்த அளவுக்கு யோசிக்காமல் ஒரு மக்கு சம்பிராணியாக தான் போயிட்டு எக்ஸலில் பார்த்துட்டு இருந்தேன். எப்பயுமே வந்து நான் எக்ஸல் தான் வாங்குவேன். பிகாஸ் எனக்கு அப்பர் பாடி வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பு அண்ட் ஹிப் வந்து எனக்கு ப்ராடாக இருக்கும்ன்றதுனால எக்ஸல். ஸோ எக்ஸலாக வாங்கி நான் அப்பர் பாடிக்கு மட்டும் ஃபிட் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டேன்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து எப்பயுமே டாப் வந்து வாங்குவேன். அன்றைக்கும் அதே மாதிரி தான் எக்ஸலில் வாங்கிட்டு இருந்தேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு செருப்படி. ஆக்சுவலி செருப்படி இன் சென்ஸ் நான் அதை வந்து நெகட்டிவாக சொல்லலை. எனக்கு ஆக்சுவலி நான் அவங்களை அப்ரிஷியேட் தான் பண்ணுறேன். சேல்ஸ் பர்சனை வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணுறேன். அவங்க வந்து ஒரு விமன் தான். ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, யாருக்குமா ட்ரெஸ் பார்க்குறீங்கன்னாங்க. நான் வந்து எனக்கு தான் அப்படின்னேன். உங்களுக்கு தான் வந்து XXL தாம்மா நீங்கள் பார்க்கணுன்னாங்க.
எனக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு. வாட் டபுள் எக்ஸ்எல் அப்படின்ட்டுன்னு. சத்தியமா நான் அத வந்து எதிர்பார்க்கவே இல்ல. பிகாஸ் என் வாழ்க்கையில நான் டபுள் எக்ஸ்எல் சைடே போனது கிடையாது. என்னடா என்ன பார்த்து அது எனக்கு ஒரு மாரி அசிங்கமா போயிடுச்சு. ஐயய்யோ! அப்படின்ட்டுன்னு. எக்ஸாஜரேட் பண்றேன்னு நெனைக்காதீங்க. என்னோட தாட் ப்ராசஸ்ல எனக்கு அப்படி ஆயிடுச்சு. அப்பதான் வந்து நம்ம வந்து மிரர்ல வீட்டுக்கு வந்து 2, 3 ட்ரெஸ் எடுத்துட்டேன். வீட்டுக்கு வந்து மிரர்ல பார்த்தா, ஆமா நம்ம குண்டாயிருக்கோம் அப்படின்னு. ஓகே. அது ஃபர்ஸ்ட்டு சரிப்படி. ஸோ செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வெட்டிங்ல தான் ஆக்சுவலி இந்த சம்பவம் நடந்தது. சம்பவம் இன் சென்ஸ் இதையும் நான் வந்து என்னால வெளில சொல்ல முடியாது. த ரீசன் இஸ் இன்னும் என் ஃப்ரெண்டோட நான் வந்து கான்டாக்ட்ல இருக்கேன் அப்படின்றதுனால, அப்புறம் அவ பார்த்துட்டு கஷ்டப்படுவா. என்னடா நம்மள இப்படி சொல்ட்டாளேன்றதுனால அதனால நான் வந்து சொல்ல விரும்பல. பட் அந்த இடத்துல வந்து வேர் ஐ மைசெல்ஃப் ஃபெல்ட் வெரி பேட் ஆக்சுவலி. ஏன்டா நம்ம வந்து போனோம் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஸ்டில் ஐ ஹேவ் தட் ஃபோட்டோ. நான் அங்க எடுத்த கிளிப்பிங்ஸ் ஃபோட்டோலாம் நான் வச்சிருக்கேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இதனால தானே நம்ம வந்து அசிங்கப்பட்டோம் அப்படின்ற மாரி அதுக்காகவே அந்த ஃபோட்டோவ நான் வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. அந்த வெட்டிங்ல எடுத்த ஃபோட்டோலாம் நான் டெலீட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு 2, 3 ஃபோட்டோஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன். அதுல ஒரு ஃபோட்டோ வந்து என்னோட மோட்டிவேஷனுக்காக நான் அத வந்து அப்படியே கிராப் பண்ணி என்னோட ஃபோட்டோ மட்டும் கிராப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து செகண்ட் விஷயம். தேர்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் துக்கம் விசாரிக்கிற மாரி. "ஐயய்யோ! என்னாச்சு? என்னாச்சு? ஏன் இவ்ளோ வெயிட் வச்சுட்ட?" அப்படின்னு. என்னால வந்து அத சத்தியமா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அக்செப்ட் பண்ணிக்க முடியல இன் சென்ஸ் தப்பு என் மேல தான். நான் தான் வந்து கேர்லெஸ்ஸா வந்து வெயிட் கெயின் பண்ண ஒரு ரீசனா இருந்திருக்கேன். பட் வந்து நான் எப்படி ஒரு ஃபேமிலிலேருந்து வந்திருக்கேன்னா, வெயிட் லாஸ் பண்றதுக்கு எனக்கு யாருமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியாஸ் குடுக்கவே இல்ல. யாருமே இல்ல ஆக்சுவலி. இத பண்ணுன்னு ஒண்ணு ப்ராப்பரா எனக்கு வந்து சஜெஸ்ட் பண்றதுக்குன்னு யாருமே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து எப்படின்னா, 3 வேள சாப்பிடு, அது போதும், வாக் பண்ணு, வீட்டு வேல பாரு, இதுலயே வந்து வெயிட் லாஸ் ஆயிடும். இப்படிதான் சொன்னாங்களே தவிர, எனக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு டயட் போட்டு குடுக்குறது, இப்படி ஸ்டார்ட் பண்ணன்னு ஒரு ஐடியா குடுக்குறது, அப்படின்ட்டு வந்து யாருமே ஆக்சுவலி இல்ல. ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் மை வெயிட் 2022ல மை கான்ஃபிடென்ட் லெவல் வென்ட் வெரி லோ. அந்த ஒரு பாயிண்ட்ல தான் வந்து இந்த 4 பாயிண்ட்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சரி இத வந்து நம்ம தான் வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஏன் மத்தவங்களுக்காக வெயிட் பண்ணணும்? இத வந்து இவங்க சொல்ல மாட்டாங்களா? அவங்க சொல்ல மாட்டாங்களான்னு ஏன் நம்ம வெயிட் பண்ணணும்? நம்மளே ஏன் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? எதுக்கு அப்புறம் YouTube இருக்கு. YouTube, Google இருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஏதாவது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு அங்க தான் நான் ரியலைஸ் பண்ணி 2022ல வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வாங்க 4th செக்ஷனுக்குள்ள போலாம். ஸோ முக்கியமான ஒரு ஸ்டேஜ்க்கு தான் வந்திருக்கோம். தட் இஸ் வெயிட் லாஸ் ஜர்னி. இந்த வெயிட் லாஸ் ஜர்னிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். என்னன்னா, ஐ எம் நாட் அ டாக்டர், ஐ எம் நாட் அ டயட்டீஷியன் அண்ட் ஐ எம் நாட் ரிலேட்டட் டு எனி மெடிக்கல் ஃபீல்ட். ஸோ இது எல்லாமே நான் வந்து சொல்லிடுறேன். நான் வந்து இந்த சயின்ஸ் ஃபீல்டுக்கே ஆப்போசிட்டான ஒரு பொண்ணு தான் நானு. இதுல நான் ஷேர் பண்ண போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க என்னோட ஓன் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல சக்ஸஸ் ஆனதை தான் நான் ஷேர் பண்ண போறேன். இதே தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கும் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லலை. பட் நான் ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் போது எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆளே இல்லை. நீ இப்படி போ அப்படி போ இருந்தாங்க. ஒரு 2 பாயிண்ட் தான் கொடுத்தாங்களே தவிர எனக்கு ஒரு டீட்டெயிலாக வந்து பண்ணணும்னா பண்ணலாம். நிறைய பேர் இருந்தாங்க ஆக்சுவலி. பட் ஆனால் வந்து அவங்கெல்லாம் வந்து எதுவுமே சொல்லலை. சொன்ன சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களோட பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து அப்படியே ஷேர் பண்ணுறேன் அடுத்தடுத்த செக்ஷனில். ஸோ என்ன மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டு என்னால் வந்து ஃபேட் லாஸ் பண்ணவே முடியல, இன்னும் கெயின் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு, எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாகவே இருக்க மாட்டிங்கன்னா, மேபி எல்லாருக்கும் இல்லை, மேபி சில பேருக்கு அட்லீஸ்ட் 1 or 2 பீப்புளுக்கு வந்து என்னோட வீடியோ வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கலாம். இல்லைனா யூ வில் கெட் சம் அவுட்லைன் இமேஜோ இப்படி நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் ஆஃப் ஐடியாஸ் வேணால் கிடைக்கலாம். ஸோ இதுக்காக தான் வந்து நான் இதை ஷேர் பண்ணுறேனே தவிர இதே தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கிடையாது. பாயிண்ட் டு பி நோட்டட். ஸோ நீங்கள் வந்து லைக் பை பர்த்லேயே நீங்கள் வந்து ஃபேட்டாக இருக்கீங்க, சப்பியான ஒரு குழந்தையாக தான் நீங்கள் வந்தீங்கன்னா மேபி அது வேறு ஏதாவது ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் இஷ்யூஸாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. செகண்ட் பாயிண்ட் லைக் வந்து ஆஃப்டர் ப்ரெக்னன்சியாக இருக்கலாம், அப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் டைமாக இருக்கலாம், அண்ட் தென் வந்து பிசிஓடி, தைராய்டு இந்த மாதிரி லைக் ஹெல்த் இஷ்யூஸ் உடம்புல இருக்குன்னா கண்டிப்பாக வந்து என்னோட பாயிண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. இது எதுவுமே இல்லாமல் பிசிஓடி, பீரியட்ஸ் ப்ராப்ளம் அண்ட் தைராய்டு இந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற பாயிண்ட்ல வந்து கொஞ்சமாவது சில பாயிண்ட் நீங்கள் உங்கள் பாடிக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நானே வந்து கூகுள் அதுன்னு ரெஃபர் பண்ணி ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து கிளியராக எடுத்து வச்சுக்கிட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டயட், எக்ஸசைஸ், வாக், ஜிம்
ஸ்கிப்பிங். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஸ்கிப்பிங் ஒர்க் அவுட் ஆகலை. நான் வந்து 64 வெயிட்டில் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 500 600ன்னு போயிட்டே இருக்கும் கவுண்டர், ஸ்கிப்பிங் கவுண்டர். பட் 75 ரீச் ஆனோன்னே என்னால் வந்து 50 அடிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. 20 30 அடித்தாலே மூச்சு வாங்கும், கால் வலிக்கும், முட்டி வலிக்கும். எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு, என்னடா ஸ்கிப்பிங் ஈஸியாக பண்ணிடலான்னு பார்த்தா இப்படி இருக்கே அப்படின்னு. ஒரு 1 வீக் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் என்னால் 50 60 தாண்ட முடியல. ஆக்சுவலி ரொம்ப வந்து நீ பெயின் அதிகமாக இருந்தது. சரி, இது என்ன ரீசன், எதனால ஸ்கிப்பிங் வந்து பண்ணக்கூடாது, பண்ணால் ஏன் இப்படி வலிக்குது அப்படின்றத வந்து கூகுளில் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும் போது தான் வந்து ஒரு டாக்டர் வந்து சொல்லியிருந்தாரு. லைக் 70+ வெயிட்டில் இருக்கீங்க, அதாவது 70 and 70 and above இந்த வெயிட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கிப்பிங் பண்ண முடியாது. த ரீசன் இஸ் நம்மளோட ஹோல் பாடியோட வெயிட்டை தான் நம்மளோட கால் வந்து தாங்குது. அப்போ குதின்னு குதிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட பாடி வெயிட்டை தாங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக லெக் பெயின், நீ பெயின் எல்லாமே வருது. ஸோ இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்றதே நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஸ்கிப்பிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ். எனக்கு எக்ஸசைஸ் வந்து சுட்டு போட்டாலும் வராது. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரு சோம்பேறி. எனக்கு ஏந்திரிச்சு இப்படி ஓடணும்னாலே எனக்கு ஓடவே முடியாது. அதாவது ஓடவே முடியாது இந்த சென்ஸ், எனக்கு ஓட பிடிக்காது. நான் ஏன்டா ஓடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நடந்து தான் போவனே தவிர எனக்கு ஓட பிடிக்காது. ஸோ வந்து எனக்கு அதுவும் வந்து எக்ஸசைஸ் அண்ட் வாக் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செட் ஆகலை. வாக்கும் வந்து ஒரு 2-3 வாட்டி போனேன். கடலூரில் வந்து ஸ்டேடியம் இருக்குது, அங்கேயும் ஒரு 2-3 வாட்டி போனேன். என் ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்க கூடயும் வாக் போனேன். என் அப்பா கூட போனேன், நான் தனியாக போனேன். எத்தனையோ வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். ஒரு 5 to 6 times ட்ரை பண்ணிட்டேன். அதுவும் எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டராக எனக்கு வந்து வாக்கிங் வந்து செட் ஆகலை. எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ஸ் போட்டேன், அப்புறம் வந்து ஜம்ப் அப் பண்ணேன், பிளாங்க் பண்ணேன், இது எல்லாமே பண்ணேன். பட் அதுவும் வந்து என்னால் வந்து கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ண முடியல. எல்லாமே ட்ரை பண்ணி அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ எனக்கு வந்து ஸ்கிப்பிங், வாக், எக்ஸசைஸ் இது 3மே வந்து போயிடுச்சு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட் அண்ட் ஜிம். இது 2 தான் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஜிம்முன்னு உடனே வந்து ஜிம் போனியா அப்படின்னு கேட்காதீங்க. ஜிம் போய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் காசு கட்டி நம்ம வந்து போகிற அளவுக்கு வந்து நான் ரெடியாக இல்லை. பிகாஸ் ஈஸியாக வெயிட் ஏறிட்டேன். பட் அதுக்கு போய் ஒரு 2000 காசு கொடுத்து நான் ஜிம் போகணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் வேறு வழி இல்லை. நம்ம வந்து ஸ்கிப்பிங் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து 75லேருந்து 70க்கு வரணும். அப்போ அந்த 5 கிலோ குறைச்சிட்டேன்னா நான் வீட்டிலே ஸ்கிப்பிங் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தேன். பட் அந்த 5 கிலோ குறைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன்னா டயட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டயட்டில் வந்து நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். என்னால் வந்து ஒரு நாளைக்கு நான் இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், இந்த ஃபுட் எடுத்துக்கணும், இந்த ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு என்னால் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு டயட் சார்ட் என்னால் போட முடியல. நான் நிறையா செக் பண்ணேன். பட் ஆனால் வந்து போட முடியல. ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அதுதான் ஆக்சுவலி உண்மை. டயட்டுக்குன்னு நம்ம வந்து இறங்கினோன்னா அதுக்கு வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஈஸியாக நம்ம வந்து வெயிட் கெயின் பண்ணிட்டோம். ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமா, டயட்டுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுமா, ஜிம்முக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுமான்ற மாதிரி இருந்துச்சு. சரி, நம்ம ஏன் வந்து எடுத்தோடனே அகலக்கால் வைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து லிமிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் 2 பேர் எனக்கு வந்து ஐடியாஸ் கொடுத்தாங்க. நீ இப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு. அதில் வந்து ஒரு மேஜிக் ஐடியா மாதிரி எனக்கு வந்து என்னோட கசின் கொடுத்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ ஈவினிங் வந்து ஒரு 6:30 7 o'clock நீ வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற, ஒரு ஹெவியான ஸ்நாக்ஸ் நீ எடுத்துக்கிற, லைக் வந்து பீஸா, பர்கர், பானிபூரி, மசாலா பூரி இந்த மாதிரி நீ எடுத்துக்கிறேன்னா நைட்டு டின்னரை வந்து ஸ்கிப் பண்ணிவிடு. ஒரு ஃப்ரூட் மட்டும் சாப்பிட்டு ஸ்கிப் பண்ணிவிடு, இல்லை தண்ணி குடிச்சிட்டு ஸ்கிப் பண்ணிவிடு. ஸோ தட் அந்த இது வந்து டைஜஸ்ட் ஆகி ஃபுட் வந்து பிரேக் ஆகிறதுக்கு உனக்கு வந்து டைம் இருக்கும். அப்போ வந்து உனக்கு ஃபேட் கெயின் ஆகாது, ஃபேட் பர்ன் ஆகும் அப்படின்னாங்க. அந்த ஐடியா வந்து எனக்கு ஆக்சுவலி நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஐடியா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட்லாம் என்ன பண்ணுவேன்னா, ஈவினிங்கும் சாப்பிடுவேன், நைட்டும் சாப்பிடுவேன். நைட்டு சாப்பிட்டுட்டு காஃபியும் குடிப்பேன், ஐஸ்கிரீம் சம்டைம்ஸ் சாப்பிடுவேன். இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணதுனால தான் எனக்கு வந்து தொப்பை வந்து நல்லா போட்டுச்சு. ஆக்சுவலி லோவர் பாடியில் எனக்கு செம்ம வெயிட் கெயின் ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டு அப்படியே உட்காந்ததுனால எனக்கு லோவர் பாடி வெயிட் வந்து அதிகமானது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாயிண்ட் தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஈவினிங் வந்து 7 o'clock முன்னாடி நான் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன், ஷார்ப்பாக 7க்குள்ளே நான் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னா வந்து நைட் வந்து டின்னர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதுலேயே வந்து எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. செகண்ட் பாயிண்ட் வந்து சுகர் அண்ட் சால்ட் கண்டென்ட்டை குறைச்சிட்டேன். சுகர் வந்து எப்படி குறைச்சேன் அப்படின்னா, நான் ஒரு நாளைக்கு 4-5 வேளை காஃபி குடிப்பேன், ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே கட் ஷார்ட் பண்ணேன். மார்னிங் ஒரு காஃபி, ஈவினிங் ஒரு காஃபி, அவ்வளோதான். ஐஸ்கிரீம் ஸ்டாப் பண்ணேன். ஸோ அது சுகர் கண்டென்ட்டை ரெடியூஸ் பண்ணேன். தேர்ட் வந்து சால்ட் எப்படி பண்ணி அதிகமாக சாப்பிட்டேன்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த லேஸில் எல்லோ கலர் ஃப்ளேவர் வந்து எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரு. அது 10 rupees பேக்கெட்லாம் வாங்க மாட்டேன். எடுத்தோடனே 50 rupees பவுச், 80 rupees பவுச் தான் வாங்கி அட்ட ஸ்டெச்சில் உட்காந்து சாப்பிடுவேன். அதில் எவ்வளோ சால்ட் கண்டென்ட் இருக்கும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் வந்து எனக்கு இங்கே டபுள் சின், இங்கே எல்லாமே வந்து வெயிட் வச்சுது. ஸோ இந்த 3ஐயும் வந்து நான் குறைச்சேன். சுகர், சால்ட்
அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மூணையும் குறைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தேன். ஸ்டெப்ஸில் வந்து நடப்பேன். எங்கள் வீட்டில் வந்து மாடி படிக்கட்டு இருக்கு, அங்கே நடந்தேன். டைமுக்கு கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தேன். மத்தியானம் தூங்குறத வந்து ஸ்டாப் பண்ணேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணி 75லேருந்து நானே வந்து ஒரு 71 72க்கு வந்துட்டேன். ஒரு ஃபியூ மந்த்ஸில் வந்து வந்துட்டேன். போய் செக் பண்ணுவேன். பக்கத்துலேயே வந்து கிளினிக் இருக்குது, அங்கேயே போய் செக் பண்ணும்போது 72 71ல் வந்து இன் 4 months ஆக்சுவலி டைம் எடுத்துச்சு. 4 months கிட்ட டைம் எடுத்துச்சு. நான் அந்த ஒரு 4 kilos குறைக்கிறதுக்காகவே எடுத்தோடனே வந்து உடனே வெயிட் லாஸ் ஆகுதுன்னா ஈஸியாக வெயிட் கெயின் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குன்னாங்க. ஸோ அதுலேயும் ரொம்ப கிளியராக இருந்தேன். அப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் போது ஒரு லாங் டியூரேஷன் எடுக்கும் போது ஒரு ஹெல்த்தியான மெத்தடில் தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம், அப்படி பண்ணணும் அப்படின்றதுல நான் ரொம்பவே வந்து தெளிவாக இருந்தேன். ஸோ ஒரு 4 monthsல வந்து ஒரு 4 kilos குறைஞ்சி 71ல் வந்தேன். 71 வந்து லைக் மார்ச்சில் வந்தேன் நினைக்கிறேன். மார்ச் ஏப்ரலில் வந்து லாக்டவுன், அந்த 2 years லாக்டவுன் முடிஞ்சது. நான் வந்து பேக் டு சென்னை போனோம். அப்போ சென்னை போகணுன்னா நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு போகணும், நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கெல்லாம் வந்து நம்மளோட வெயிட் வந்து இன்னும் குறைஞ்சாதான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால வேறு வழியே இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், கடலூர்லேயே வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஜிம் இருக்குது. ஈவினிங் டைமில் வந்து ஒன்லி கேர்ள்ஸ் மட்டும் தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் வந்து நான் போயிட்டு என்னை என்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஓகே, வேறு வழியே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 2-3 kilos, ஒரு 68 வரைக்கும் வந்தால் கூட பரவாயில்ல. இப்போ 71ல் இருக்கும், 68 வரைக்கும் வந்தால் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஜிம்முக்கு போனால் ஈஸியாக கார்டியோ ஒர்க் அவுட்லாம் பண்ணி ஸ்டாப் பண்ணிடலான்றதுல வந்து ஜிம் ஜாயின் பண்ணிட்டேன். 2 months பேக்கேஜில் போனேன். ஆனால் நான் வந்து அங்கங்கே கட் ஷார்ட் பண்ணி இந்த பீரியட்ஸ் டைம் அது இதுன்னு கட் ஷார்ட் பண்ணி சாலிடாக ஒரு 1 month போயிருப்பேன். 1 month 10 days 1 month 10 days போயிருப்பேன். 1.5 months போயிருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 71ல் இருந்தேன்னா இந்த 1.5 months ஜிம் போனதில் வந்து 68 69 இதுக்குள்ளே வந்துட்டேன். எப்படியும் வந்து 70க்குள்ளே வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்னை போயிட்டோம். அப்போ வந்து எனக்கு ஒரு ஐடியா, ஓகே நம்ம வந்து ஸ்கிப்பிங் பண்ணிடலாம், நம்ம தான் சென்னை போயிட்டோம்னா நடப்போம், அதிலே வந்து வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்றதுல ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியான ஒரு 60ஸ்ல வந்துட்டோம் அப்படின்றதுல. ஸோ இப்போ நம்ம 75லேருந்து 68 to 69க்குள்ளே வந்தாச்சு, அந்த ஸ்கேல்குள்ளே வந்தாச்சு. சரி, ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம், அதான் நம்ம சென்னை போகிறோம், ஹாஸ்டல் சாப்பாடு சரியாக சாப்பிட மாட்டோம், நடப்போம், ஸ்கூல்லேயும் நிறைய நடப்போம், ஸோ வெயிட் லாஸ் ஈஸியாக ஆகும்னு பார்த்தா சத்தியமாக ஆகலை. நான் தான் அந்த மாதிரி நம்பிட்டு இருந்தேன், பட் ஆனால் ஆகலை. மேபி ஃபேட் ரொம்ப ஸ்டப்பனாக மாறிடுச்சான்னு தெரியல. அந்த 68 67 இதே வந்து எனக்கு ஒரு 3-4 months இல்லை, 6 months 7 months கிட்டே இந்த வெயிட்டில் நான் இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நானும் எவ்வளவோ நடக்கிறோம், துணி அலசுற, மாடிக்கு போகிறேன், வேறு எவ்வளோ பண்ணுறோம், பட் ஏன் வெயிட் குறையில? எப்போ செக் பண்ணாலும் அதே வெயிட் 67 68 67. அதுவும் நடுவில் வந்து இந்த டேர்ம் ஹாலிடேஸ்க்குலாம் வீட்டுக்கு வந்துட்டேன்னா அதே வெயிட்லேயே இருக்கும். ஸோ ஒரு 7 months வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன், அதே வெயிட்லேயே இருக்குமே, என்னடா பண்ணுறது அப்படின்னு. பட் அப்போ தான் வந்து ஒரு மேஜிக் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. அந்த மேஜிக் தான் எனக்கு வந்து ஒரு தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்துச்சு. அந்த 67லேருந்து கீழே இறங்குறதுக்கு அந்த ஒரு மேஜிக். அது என்ன மேஜிக்னு தானே பார்க்குறீங்க. அந்த மேஜிக் வந்து எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. ஆஃப்டர் அ லாங் ரிசர்ச் தான் வந்து ஐ ஃபவுண்ட் தட் மேஜிக், which is nothing but a water diet. வாட்டர் டயட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. நிறைய வீடியோஸ் நானும் கோ த்ரூ பண்ணேன். ரீசெண்டாக ஆக்சுவலி இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் கூட நீங்கள் நிறைய பேர் பார்த்துக்கலாம். வாட்டர் டயட்னால வந்து இம்யூன் ரொம்ப லோ ஆகி ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க, ஒரு கேர்ள் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதுலேயும் வந்து நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் வாட்டர் டயட் வந்து எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணேன்னா, நான் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் எப்பயுமே வந்து எடுத்தோடனே ஜம்ப் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து எந்த விஷயமா, என்னோட லைஃபாக இருக்கட்டும், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணணும்னு நினைப்பேன். சில பேர்லாம் வந்து எடுத்தோடனே நான் இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நான் அந்த கேட்டகரியில் வரவே மாட்டேன். எனக்கு வந்து நான் பொறுமையாக இன்னொரு ஸ்டெப்பாக போகும்போது தான் வந்து அங்கங்கே நான் நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வாட்டர் டயட்லேயும் அதே மாதிரி தான். நம்ம வந்து ஒரு நாள் வாட்டர் டயட் இருக்கலாம். ஆக்சுவலி வந்து நான் பார்த்த நிறைய வீடியோஸில் வந்து 48 hours வந்து வாட்டர் டயட் இருக்க சொன்னாங்க. நான் வந்து கண்டிப்பாக என்னால் அப்படி முடியாது. ஸோ 24 hours மட்டும் வாட்டர் டயட் இருக்கலாம்னு பிளான் பண்ணேன். பட் அங்கே தான் நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னதான் 24 hours நான் வந்து வாட்டர் டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாலும் அதை என்னைக்கு வாட்டர் டயட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து இல்லாமல் ஒர்க்கிங் டேலே நான் வந்து வாட்டர் டயட் எடுத்துட்டேன். அதாவது ஸ்கூல் போகிறேன் இல்லையா, அங்கேயே நான் வந்து வாட்டர் டயட் எடுத்துட்டேன். அது என்ன, தண்ணி குடிச்சா பசி போயிடும் அப்படின்னு ஒரு தாட்டில் வந்து தண்ணி குடிச்சிட்டே இருந்தேன். பட் வந்து பசங்க கிட்ட கத்த ஐ லாஸ்ட் மை எனர்ஜி, கம்ப்ளீட்டாக ட்ரெயின் அவுட் ஆகிட்டேன். எனக்கு 11 o'clockலாம் வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுத்தமாக குடிக்கல. மார்னிங் டீ எடுத்துப்பேன், ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துப்பேன், எதுவுமே இல்லாமல் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறதுனால வந்து என்னால் சுத்தமாக முடியாமல் டயர்டாகி நான் 12:30க்குலாம் வந்து லஞ்ச் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட் டே வாட்டர் டயட் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணது கம்ப்ளீட் ஃப்ளாப். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளான் பண்ணி வீக்கெண்டில் எடுத்தேன். ஸோ வீக்கெண்டில் வந்து நம்ம வாட்டர் டயட் எடுக்கும் போது நான் வந்து ரொம்ப வந்து கிளியராக இருந்தேன். லைக் எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது, ஸ்கூல் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை வந்து வெளியில் போகிற ஒர்க்காக இருக்கட்டும், துணி அலசுற ஒர்க், மாடி ஏறுற ஒர்க், எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெட் ரெஸ்ட், தண்ணி குடிக்கணும் தூங்கணும், தண்ணி குடிக்கணும் தூங்கணும், இந்த மாதிரி ஒரு தாட்லேயே இருந்தேன். ஸோ தட் நான் வந்து டயர்ட் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு. அதே மாதிரியே வந்து இந்த
வாட்டர் டயட் இருக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வெயிட் வந்து 67.5 சம்திங்கில் இருந்தேன். நான் 67 or 0.5ல இருந்தேன். ஸோ வாட்டர் டயட் எடுத்தேன், 24 hours எடுத்தேன். ஃபுல்லாக வந்து தூங்கிட்டு தான் இருந்தேன், எங்கேயுமே வெளில போகாமல் கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருந்தேன். அடுத்த நாள் மார்னிங் வந்து எனக்கே வந்து ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணேன். என்னோட பாடியிலேருந்து ஏதோ என்னை விட்டு ஏதோ போன மாதிரி சீரியஸ்லி நான் ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் என்னால் வெயிட் செக் பண்ண முடியல. பிகாஸ் சென்னையில் வந்து எனக்கு எங்கேயுமே வந்து எங்கே போய் வெயிட் செக் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. ஸோ நான் வந்து வெயிட் செக் பண்ணல. பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நம்மளோட உடம்புலேருந்து ஏதோ சம்திங் போயிருக்கு, லைக் ஏதோ டாக்ஸிக் இது போயிருக்கு. நிறைய தண்ணி குடித்தேன், 3-4 பாட்டில் தண்ணி குடித்தேன், பெரிய பெரிய பாட்டில். எப்பவுமே இந்த சைஸ் வாட்டர் பாட்டிலே வச்சிருக்கிறதுனால இதால ஒரு 3-4 வாட்டர் பாட்டில் குடிச்சதுனால ஐ ஃபெல்ட் ரியலி ரிலாக்ஸ்ட். இப்போ இந்த வாட்டர் டயட்டோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து சொல்லிடுறேன். ஒரு இதில் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, நம்மளோட பாடி அதை அக்செப்ட் பண்ணிக்குமா, இதே நெகட்டிவாக இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம வந்து மாற்றிக்கணும், இது எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வந்து ஜம்ப் ஆகணும். ஸோ நான் வந்து வாட்டர் டயட் எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் டே ஒரு ஃப்ளாப் ஆச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுலேயே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் வந்து 2 விஷயம் எனக்கு நடந்தது. ஒன்று வந்து டயர்ட்னஸ், இன்னொன்று வந்து ஹெட்ஏக். பிகாஸ் நமக்கு தேவையான கார்ப்ஸ் ஃபைபர் உள்ளே போகாததுனால ஈஸியாக டயர்ட் ஆகி நம்மளோட மைண்ட் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகி எனக்கு வந்து ஹெட்ஏக் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து கான்ஸ் ஆக்சுவலி, டயர்ட்னஸ் அண்ட் ஹெட்ஏக் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து வாட்டர் டயட்டை வந்து வீக்கெண்டில் வீட்லேயே நான் இன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் தான்ப்பா இருப்பேன், எந்த ஒர்க்கும் எனக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி வந்து இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களோட பாடிக்கு. இதில் வந்து பாசிட்டிவிட்டி என்னன்னா, நீங்கள் ஃபுல் டே தண்ணி 24 ஹவர்ஸும் வந்து நீங்கள் தண்ணி குடிக்கும் போது 4 bottles 5 bottles குடிக்கும் போது உங்களோட ஃபுல் பாடியும் வந்து ஃபுல்லாக டீடாக்சிஃபைட் பண்ணி நீங்கள் அடிக்கடி வந்து ரெஸ்ட் ரூம் போவீங்க தண்ணி குடிக்கிறதுனால. ஸோ உங்களோட பேட் பாக்டீரியாஸ் ஃபேட் எல்லாமே வந்து அதில் பேர்ன் ஆகி நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும் போதே எல்லாமே வந்து ஃப்ரெஷ் அவுட் ஆகிடும். ஸோ உங்களோட பாடி வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது பண்ணதுக்கப்புறம் வாட்டர் டயட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டயட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பாடி வந்து அதை ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். பிகாஸ் யுவர் பாடி இஸ் ரெடி டு அக்செப்ட் இட். எதுவுமே வந்து உள்ள ஃபேட் எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு இட் வில் பி கிளியர் இல்லையா, அந்த தண்ணி நிறைய குடிச்சதுனால வேறு எதுவுமே இல்லாததுனால. ஸோ நீங்கள் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும் போது உங்களோட உடம்பு வந்து அதை ஏற்றுக்கும். எனக்கு ஏற்றுக்குச்சு ஆக்சுவலி, இதுதான் நான் சொல்கிறேன். என்னோட உடம்பு வந்து ஒரு வாட்டர் டயட் பண்ணிவிட்டு நான் அடுத்த நாள்லேருந்து என்னெல்லாம் சாப்பிட்டனோ அதுக்கு நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து எனக்கு கிடைச்சிது. ஸோ வாட்டர் டயட் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும், அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும் அப்படின்னு. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து வாட்டர் டயட் எடுத்துட்டு அடுத்த நாளே வந்து நான் ஜங்க் சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன்னா வேஸ்ட். 24 hours நீங்கள் வாட்டர் டயட் எடுத்ததே வேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் டே, அதாவது இன்னைக்கு நீங்கள் வந்து வாட்டர் டயட் எடுத்துருக்கீங்கன்னா அடுத்த நாள் வந்து சுகர் அவ்வளோவா எடுத்துக்காதீங்க. சுகர் எடுத்துக்கோங்க, பிகாஸ் வந்து குளுக்கோஸ் வேணும் கண்டிப்பாக. பட் ஆனால் வந்து லிமிட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சால்ட்டோட லிமிட் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. ஜங்க் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 டேஸ்க்கு வந்து சுத்தமாக ஜங்க் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. ஸோ தட் உங்களோட பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹெல்த்தியாக வந்து கன்வெர்ட் ஆகும். அண்ட் தென் ஆயிலி ஸ்டஃப் நிறையா எடுத்தோடனே ஆயிலி ஸ்டஃபோட சாப்பிட்டீங்கன்னா ஆல்ரெடி உங்களோட ஸ்டொமக் வந்து ரொம்ப எம்டியாக இருக்கும். வாட்டர் மட்டும் குடிச்சு எம்டியாக வச்சிருப்பீங்க. அப்போ போயிட்டு ஜங்க் ஃபுட்டோ ஆயிலி ஃபுட்டோ சாப்பிட்டீங்கன்னா அது வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. வாமிட் வரலாம், இல்லைனா இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம், வேறு என்ன வேணாலும் ஆகலாம். அது நீங்கள் எடுத்த அந்த 1 டேயில் வந்து எனக்கு வந்து 1 கிலோவாவது குறைஞ்சிருப்பேன், 1.5 கிலோ 1 கிலோவாவது நான் குறைச்சிருப்பேன். ஸோ நான் அடுத்த நாளே வந்து நான் அப்படியே சாப்பிட்டேன்னா 1.5 கிலோக்கு மேலேயே வந்து வெயிட் வைக்கும், ஈஸியாக வெயிட் வைக்கும். ஸோ அது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 1 டே வாட்டர் டயட் இருக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 3-4 டேஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லிமிட்டட் ஃபுட் ஆஸ் வெல் அஸ் ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வாட்டர் டயட் எடுத்ததுக்கப்புறம் அந்த வீக்கெண்ட் நான் ஊருக்கு போயிட்டு கிளினிக்கில் வந்து என்னோட வெயிட் செக் பண்ணும் போது ஐ வாஸ் 65.5 சம்திங், அந்த 65 to 0.5 இருந்தேன். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஓகே, நம்ம பண்ண கொஞ்சம் எஃபர்ட் வந்து இங்கே வந்திருக்கு. லைக் 75லேருந்து 1 year 1.5 years வந்து நம்ம 65க்கு வந்துட்டோம். அதுவும் வந்து பெருசாக ஸ்பெண்ட் பண்ணலை, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் வந்தேன். பட் ஆனால் கரெக்டாக வந்திருக்கோம், எனக்கு இதுவே போதும்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. எல்லாருமே வந்து எப்படி இப்படி வெயிட் லாஸ் பண்ண அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. என்னதான் எனக்கு அப்பர் பாடியில் ஈஸியாக வெயிட் குறைஞ்சாலும் லோவர் பாடி வெயிட் வந்து இருந்தது. அந்த 65 இருந்தேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே என்னோட லோவர் பாடி வெயிட்னால தான். இன்னும் நான் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து அதையும் நான் ரெடியூஸ் பண்ணியிருந்தேன்னா மேபி நான் 62 63 கூட வந்திருப்பேன். பட் அட் தட் டைம் அந்த வெயிட் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாகவே இருந்துச்சு. இப்போ நம்ம வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண கான்டென்ட்டில் பிஃபோர் லாக்டவுன், டியூரிங் லாக்டவுன், ஆஃப்டர் லாக்டவுன் வெயிட் லாஸ் ஜர்னி இது 3மே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து கரண்ட் வெயிட் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நடுவில் வந்து நான் ஒன்று ஷேர் பண்ணுறேன். என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். இது கீழே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் வந்து கிறிஸ்ப் அண்ட் ஷார்ட், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டபிளாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வாட்டர் டயட் எடுக்கலாம். பிகாஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக தான் நான் வந்து கேப் விட்டேன். 2-3 மந்த்ஸ் இல்லை, மோர் தென் தட் 4-5 மந்த்ஸ் கூட விட்டேன். பிகாஸ் நான் ஒரு ப்ராப்பரான வெயிட்டில் தான் இருக்கேன். எனக்கு இது இப்போதைக்கு இது போதுன்றதுனால நான் வந்து
விட்டுட்டேன். பட் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து வாட்டர் டயட் இருக்கலாம். அது லைக் ஃபாஸ்டிங் மாதிரி தான். நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி 24 ஹவர்ஸ் நீங்கள் நிறைய தண்ணி குடிக்க போகிறீங்க, அவ்வளோதான். அதை தாண்டி நீங்கள் எதுவுமே வந்து பட்னியாலாம் இருக்க போகிறது இல்லை. தண்ணி வந்து நிறைய இன்டேக் எடுத்துக்க போகிறீங்க ஜஸ்ட் ஃபார் 1 டே. ஸோ அந்த 1 டே வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, கேர்ள்ஸ் இது வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது, எனக்கு வந்து இன்னும் 2 டேஸில் பீரியட்ஸ் வரும்னா தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. ஆஃப்டர் பீரியட்ஸும் ஒரு 3 or 4 டேஸ் வந்து டைம் விட்டுட்டு, பிகாஸ் நமக்கு வந்து அந்த சைக்கிள்லேருந்து அந்த மூட் ஸ்விங்ஸ்லேருந்து வெளில வரதுக்கே கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ நான் வந்து இப்படி தான் வச்சுருந்தேன். என்னோட கேல்குலேஷன் படி பீரியட்ஸ்க்கு ஒரு 2-3 டேஸ் அண்ட் ஆஃப்டர் பீரியட்ஸ் ஒரு 3-4 டேஸ் வந்து கண்டிப்பாக வாட்டர்ஸ் டயட் எடுத்துக்க மாட்டேன். இதுக்கப்புறம் தான் நான் வந்து பிஃபோர் ஆர் ஆஃப்டரில் தான் நான் வந்து வாட்டர் டயட் எடுத்துப்பேன். மோஸ்ட்டாக வந்து பிஃபோர் பீரியட்ஸே நான் என்னோட வாட்டர் டயட்டை வந்து முடிச்சுப்பேன். ஸோ தட் I feel personally, I felt comfortable. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேக் யோர் ஓன் சார்ட். உங்களோட மீல், உங்களோட பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், வாட் எவர் இட் இஸ், நீங்களே உங்கள் கைப்பட ஒரு சார்ட் ரெடி பண்ணி உங்கள் கிச்சனில் வந்து ஒரு ஒயிட் போர்டாக இருக்கட்டும், இல்லை சார்ட்டாக இருக்கட்டும், மேக்னெட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது பண்ணதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் உங்களோட டயட் சார்ட்டை வந்து, டயட் சார்ட் இன் சென்ஸ் நான் வந்து கம்ப்ளீட்டாக டயட்லாம் இருங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் டயட். ஆக்சுவலி பார்த்துருக்கேன், தெரியும், பட் என்னால் பர்சனலி ஃபாலோ பண்ண முடியாது. டயட்டை நான் எதை சொல்றேன்னா, லைக் போர்ஷன் கண்ட்ரோல். மார்னிங் வந்து நான் இந்த டைம்ல நான் இதை சாப்பிட்றேன், ஆஃப்டர்நூன் வந்து நான் இந்த கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ரைஸ் வந்து சில பேர் ரைஸ் இல்லாமல் இருக்கவே முடியாதுன்னு சொல்வீங்க. ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்கன்னா ரைஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். டப்பா சைஸ் வந்து லஞ்ச் பாக்ஸ் சைஸை வந்து குறைச்சிக்கலாம். வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பர்சனலி வெஜிடபிள்ஸ் வந்து ஆகவே ஆகாது. நான் வந்து வத்தல் ஆயில் ஐட்டம்ஸ்லேயே சாப்பிட்டுட்ருப்பேன் நான். பட் நான் எப்படி வெஜிடபிள்ஸ் எடுத்துப்பேன்னா, எய்தர் த்ரூ சாண்ட்விச் ஆர் வெஜிடபிள் ரைஸ், புலாவ் ரைஸ், இந்த மாதிரிலாம் பண்ணி நான் வந்து எல்லா வெஜிடபிளையும் அதில் போட்டு இன்டேக் பண்ணிப்பேன். இல்லைனா வந்து ஜூஸாக கன்வெர்ட் பண்ணி அடித்து குடிச்சிருவேன். ஸோ எனக்கு வந்து ஆகாது. நான் தள்ளி வச்ச எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுமே வந்து இப்போ நான் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்காது, எனக்கு இப்படி சாப்பிட பிடிக்காதுன்னா அதை ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு பாருங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அதை ஃபுல்லா வந்து தள்ளி வைக்காம ஏதோ ஒரு வகையில் அதை வந்து இன்டேக்காக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்லேயே வெயிட் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு டெய்லி வெயிட் செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுவே ஒரு வியாதி மாதிரி ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து நமக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு பதிலாக இன்ச் லாஸ் ஆகும். அது உங்களோட ட்ரெஸ் வேர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். வெயிட் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் 65 தான் இருக்கேன், ஆனால் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ட்ரெஸ் ஏதாவது ஒரு டைட்டான ட்ரெஸ் வேர் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு இன்ச் லாஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். சில பேருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ டிமோட்டிவேட் ஆகாதீங்க. வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் நீங்கள் வெயிட் செக் பண்ணி உங்களுக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்கும். இப்போ நீங்கள் 65ல இப்போ நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் இன்னைக்கு ஏதாவது ஒரு நிறைய ஃபுட் எடுத்துக்கிட்டேன்னா கண்டிப்பாக வெயிட் செக் பண்ணுவேன். 1 கிலோவோ 0.5லையோ நான் வந்து சேஞ்ச் ஆயிருந்தேன்னா அடுத்த நாள் அதை எப்படி குறைக்கணுன்றதான் பார்ப்பேன். ஸோ என் மைண்டில் வந்து ஓகே நம்ம வெயிட் கெயின் பண்ணியிருக்கோம், அப்போ நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணுன்ற ஒரு தாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக என்னால் வந்து நிறைய சாப்பிட முடியாது, லிமிட் பண்ணிப்பேன். ஸோ வெயிட் மிஷின் இஸ் மஸ்ட். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்கன்னா வெயிட் மிஷின் இஸ் மஸ்ட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஈட் ஆன் டைம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற வரைக்கும் ஈவினிங் 7க்கு மேலே நான் சாப்பிடவே மாட்டேன். அது எதுவாக இருந்தாலும் 95% நான் ஆஃப்டர் 7 சாப்பிட்றதே கிடையாது. மேக்ஸிமம் 7:15, அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். அதுக்குள்ளேயே சாப்பிட்டேன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து ரொம்ப சிம்பிளாக ஓட்ஸு இல்லைனா கெலாக்ஸு, ஆம்லெட், இந்த மாதிரி காஃபி இதிலே வந்து முடிச்சிடுவேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இல்லைனா ஏதாவது ஜூஸாக எடுத்துப்பேன். மில்க் ஷேக், கேரட் மில்க் ஷேக், ஃப்ரூட்ஸ் நட்ஸ் போட்டு ஷேக், இந்த மாதிரிலாம் வந்து மார்னிங் ஈஸியாக குயிக்காக நம்ம வந்து சாப்பிட்டு 8 o'clock மேலே பிடிக்கணும்னா அதுக்கு உட்காந்து இடியப்பம், தோசை, இட்லின்னு ஊற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ சிம்பிளாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிச்சுப்பேன். ஸோ மேக் ஷுர் யூ ஈட் ஆன் டைம். இந்த டைமுக்கு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பாதி வெயிட் லாஸ் ஆகிடும். எனக்கு பர்சனலி வந்து இது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க் மோர் வாட்டர். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சாப்பிட்றீங்களோ நிறைய தண்ணி குடிங்க. நான் வந்து ஸ்டார்டிங்லலாம் தண்ணி நிறைய குடிக்கவே மாட்டேங்க. அம்மா வந்து திட்டுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். நான் அதுக்கு வந்து என்ன ஃபாலோ பண்ணேன், என்ன டிப் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். இது வந்து லாக்டவுனில் ஃபாலோ பண்ணேன். அதுலேருந்து எனக்கு வந்து இப்போது அலாரமே வைக்காமல் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னா 1 hourக்கு ஒன்ஸ் அலாரம் வச்சுருவேன். அடிச்சுக்கிட்டே இருக்க 1 hourக்கு ஒன்ஸ் ஒரு 1 day ஃபுல்லாகவே அலாரம் வச்சுருவேன். ஸோ அந்த டைமில் தண்ணி குடிச்சிட்டே இருந்தேன். இது ஒரு 1 month 2 monthல பார்த்தீங்கன்னா அலாரம் இல்லாமல் எனக்கே வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து அலாரம் செட் பண்ணி தண்ணியே குடிக்க மாட்டேன் அப்படின்னா அலாரம் செட் பண்ணிக்கோங்க. அதையும் தாண்டி பாட்டிலில் வந்து
இந்த மாதிரி ஒரு 2 பாட்டிலில் தண்ணி பிடிச்சி நீங்கள் எங்கே மோஸ்ட்டாக உட்காருவீங்களோ அங்கே வந்து வச்சுக்கோங்க. உங்கள் கண்ணு முன்னாடியே தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ தட் உங்களுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும், தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ற க்ரைட்டீரியாவில் பார்த்தீங்கன்னா போர்ஷன் கண்ட்ரோல். சில பேர்லாம் நிறையா சாப்பிடுவாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, எல்லாரோட சாப்பாடையும் ஆக்சுவலி ஒரு ஃபோட்டோவே இருக்குது. ஒரு 10 பேரோட பிளேட் வந்து பாக்ஸ் வந்து அவள் முன்னாடி இருக்கும், எல்லாமே சாப்பிடுவா. பட் வந்து நல்லா ஒல்லியாக இருப்பாள். நானும் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சாலே வெயிட் போடுற கேட்டகரி. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் சாப்பிடணும். ஸோ போர்ஷன் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. வெஜிடபிள், சப்பாத்தி, கொஞ்சம் ரைஸ் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபில்லிங்காகவே இருக்கும். நிறையா தண்ணி குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து பசியும் வந்து எடுக்காது. சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா டைஜஸ்டும் ஆகும், பசியும் வந்து அட் த மீன் டைம் எடுக்காது. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை நான் உட்காந்தே தான் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாத ஃபுட் அன்டைம்லலாம் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ வந்து கரெக்டான டைமில் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான ஒரு ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் பி மோர் பெட்டர். இதெல்லாம் இல்லாமல் லாஸ்ட் பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் அண்ட் ஜும்பா. எனக்கு வந்து ஜிம் போகிறத விட ஜும்பா பண்ணுறது இப்போ அவ்வளோ பிடிச்சிருக்கு. இப்போ வெக்கேஷனில் இருக்கிறதுனால 15 மினிட்ஸ்ன்னு இந்த ஒன் டேயில் வந்து ஒரு 3-4 டைம்ஸ் வந்து ஜும்பா பண்ணிடுறேன். பட் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டுருக்கும் போது டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வரது ஈவினிங் டயர்டாக இருப்போம். ஸோ ஒரு 1 hour பிரேக் எடுத்துகிட்டு 7 சாப்பிட்டுறேன்னா 8 o'clock ஸ்டார்ட் பண்ணேன்னா 8:30 ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து ஜும்பா பண்ணுவேன். ஸோ இந்த ஜும்பாலாம் வந்து வீட்லேயே அதுவும் எப்படி பண்ணணும்னா ஃபோனில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக மோட்டிவேஷனலே இருக்காது. நான் எப்படி பண்ணுவேன்னா லேப்டாப் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். என்னோட ஷார்ட்ஸ்லேயே அதை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லேப்டாப் ஆன் பண்ணி வச்சுட்டு ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிடுவேன். ஸோ தட் அந்த வைப் நல்லாயிருக்கும், அந்த சாங்கோட வைப் நல்லாயிருக்கும், நம்மளும் வந்து மோட்டிவேட்டடாக வந்து நல்லா பண்ணலாம். ஸோ ஜும்பா வந்து எனக்கு கேட்டால் பெஸ்ட். நான் ஜிம்லாம் போக மாட்டேன்ப்பா, எனக்கு வந்து காசுலாம் வந்து அவ்வளோலாம் கிடையாது, 3000 4000லாம் வந்து நான் ஜிம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்லேயே ஜும்பா இஸ் பெஸ்ட். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வாக் போங்க. சும்மா உங்கள் ஏரியாவை சுற்றியே வாக் போங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டோட இப்போ பண்ணிகிட்ருக்கேன். சும்மா அப்படியே போவேன், எங்கேயோ நடந்து திரும்ப வந்து அப்படியே வருவோம், அந்த அசதியிலே வந்து தூங்கிடுறது. ஸோ இதெல்லாம் பண்ணி தான் ஆக்சுவலி வந்து இப்போ நான் வந்து 64, 65 இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கேன். 65 தாண்டலை, 64 கீழேயும் வரல. 64 எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. 64.5 or 65 இதுக்குள்ளேயே அப்படியே வந்து சுற்றிட்டுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டோன்ட் லிசன் டு அதர்ஸ். உங்களை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி, நீ என்ன இப்படி குண்டாயிட்டே போகிற, உனக்கு என்ன இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லை, உனக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ண, இப்படிலாம் சொல்கிறவங்கள கட் பண்ணிடுங்க அவங்களோட லைஃப்லேருந்து. அவங்களாம் உங்களுக்கு தேவையே இல்லை. பாசிட்டிவாக உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட நம்ம வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஈவன் 1 word பேசினா கூட அந்த பர்சனை வந்து அவாய்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ டோன்ட் லிசன் டு அதர்ஸ். செகண்ட் பாயிண்ட், டோன்ட் டேக் எனி சப்ளிமெண்ட்ரி டேப்லெட்ஸ் ஆர் பவுடர்ஸ். இதுவும் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்கீங்க. பர்சனலி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இதை சாப்பிட்றாங்க, விச் இஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் அவர் ஹெல்த். நம்மளோட நேச்சருக்கு அகெயின்ஸ்டாக நம்மளோட உடம்புல வந்து சில சப்ளிமெண்ட்ரி போகும்போது அது ஃப்யூச்சரில் எப்படி வேணாலும் பாதிக்கலாம். கிட்னி ஃபெயிலியர், லங் ஃபெயிலியர், இந்த மாதிரி என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி வந்து வெயிட் லாஸோ வெயிட் கெயின்காகவோ ஹெல்த்தியாக நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. பட் இந்த மாதிரி டேப்லெட்டாவோ பவுடராவோ சிறப்பாவோ எதுவுமே எடுத்துக்காதீங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ராப்ளம் வரலாம், வெல் அண்ட் குட். ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஏன் நம்மளே நம்மளோட சொந்த காசில் வந்து சூனியம் வச்சுப்பானீங்க, கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக சில பேர் வந்து யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டே இருப்பாங்க, எல்லா வீடியோவையும் ரேண்டமாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு 10 வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த 10 வீடியோவில் உங்களுக்கு 5 பாயிண்ட் தான் வந்து சூட் ஆகும். அந்த 5 பாயிண்ட்டையும் லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஹெல்த்தி வேல ஒரு கரெக்டாக தான் நான் போகிறேன், இது வந்து தப்பான வழி கிடையாது அப்படின்னா. பிகாஸ் சில விஷயங்கள் பண்ணுறதுனால நிறைய ரிஸ்க் இருக்குது. ஏன் தேவையில்லாமல் ரிஸ்க் ஃபேக்டருக்குள்ளே நம்ம போய் விழணும்? ஸோ வந்து ரிஸ்க் இல்லாமல் எதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சாலும் அதை வந்து ஹெல்த்தியாக குறைக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. தென் வந்து டிமோட்டிவேட் ஆகாதீங்க. மோட்டிவேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஏதாவது ஒன்று கோட்ஸ் மாதிரி எழுதி வைக்கிறது. நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கு மோட்டிவேஷனல் வரதுக்கு என்ன பண்ணேன்னா, ஒன்று நான் சொன்ன அந்த 4 செருப்படி, இன்னொன்று வந்து எல் சைஸில் எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினேன். ஸ்டில் நான் அதை வேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து எனக்கு அது லூஸ் ஆகிடுச்சு. அது எல் தான், பட் வந்து லூஸ் ஆகிடுச்சு. அதுதான் நான் வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல்ல நான் இருக்கும் போது, அந்த சைஸில் இருக்கும் போது எல் சைஸ் டாப் தான் நான் வாங்கி வச்சேன். ஸோ அதை வந்து என் முன்னாடி நான் வச்சுருப்பேன். அதை போடணுன்ற ஒரு ஆசையிலே தான் வந்து நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன் ஆக்சுவலி. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட சைஸ்க்கு அடுத்த லெவல் கம்மியாக இருக்கிற சைஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐயோ காசு வேஸ்ட் ஆகுதே, காசு கொடுத்து வாங்கிட்டோமே, அப்போ அதை போடணுன்றதுக்காகவே நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணீங்க. இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து
நான் ரைட் நவ் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், என்னோட வெயிட் வந்து அப்படியே சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கு. நான் ஏறவும் இல்ல, இறங்கவும் இல்ல. நான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ வி கேம் டு த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஹோப் இதுவரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணது எல்லாமே கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். இப்போ வந்து நான் ரைட் நவ் என்ன லாஸ்ட் ஒரு 6-5 மந்த்ஸா என்னெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, இன்டேக் ஆஃப் வாட்டர். நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி இந்த ஒரு பாட்டில், அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் ஒரு பாட்டில் பார்த்துருப்பேன். அதான் என்னோட நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த 2 வாட்டர் பாட்டிலும் தான் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டு இருப்பேன். வெளியில் போகும்போதும் சரி, ஸ்கூல்லையும் சுற்றிட்டு இருக்கும் போதும் எது இருக்கோ இல்லையோ லேப்டாப் என் வாட்டர் பாட்டிலும் வந்து என் கையிலே கண்டிப்பாக இருக்கும். ஸோ தண்ணி குடிக்க குடிக்க வந்து நம்ம போய் ரீஃபில் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டேக் ஆஃப் வாட்டர். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் தான் காஃபி எடுத்துக்கிறேன் வித் லெஸ் சுகர். முன்னாடிலாம் வந்து 3 ஸ்பூன் சுகர் எடுத்துப்பேன். பட் இப்போ வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் தித்திப்பாக குடிக்கணும் அப்படின்னா தான் வந்து 2.5 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர். ஸோ மார்னிங் ஒரு காஃபி, ஈவினிங் ஒரு காஃபி, அவ்வளோதான். அதை தாண்டி நம்ம வந்து வேறு எதுவும் குடிக்கிறது கிடையாது. ஸ்கூலில் வந்து நடுவில் வந்து டீ குடிப்போம். அதோட கிளாஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த குட்டி கிளாஸ்லேயே நம்ம எடுக்கிற குவான்டிட்டி இன்னும் கம்மியாக இருக்கும். அது வந்து எப்படின்னா அந்த இடத்துல போய் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட டீ குடிக்கும் போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த டீ குடிக்க போகிறதே. ஸோ அது டீ குடிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம கத்திக்கிட்டே இருக்கோம். தொண்டைக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஆக்சுவலி சம்டைம்ஸ் வாய்ஸே வராது, காற்று தான் வரும், ரொம்ப வலிக்கும். அப்போ வந்து ஏதோ ஒன்று சூடாக குடிக்கணும் அப்படின்னும் போது அந்த டீ வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் சொல்லலாம், என்னம்மா நீயாம்மா உன் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே, நீயா ஹெல்த்தியாக சாப்பிட்ற அப்படின்னு. என்னோட ஷார்ட்ஸில் நான் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு போடுறேன்னா அது நான் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் 2 வீக்ஸ் ஒன்ஸ் நான் வந்து ஜங்கே எடுத்துப்பேன். நேற்று ஈவினிங் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் பானிபூரி சாப்பிட்ற மாதிரி. பானிபூரி, ரோஸ் மில்க், சமோசா. பட் அது எல்லாமே பானிபூரி வந்து 6 பீஸ் தான். சமோசா வந்து எங்கள் அம்மாவோட ஷேர், அது சும்மா ஒரு வாய் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து குலோப் ஜாம் வந்து ஷேரிங் தான், ட்ரை ஜாமுன் வந்து ஷேரிங் தான். அன்றைக்கி நைட் வந்து நான் டின்னர் சாப்பிடல. ஸோ அன்றைக்கி ஈவினிங் நான் ஒரு 6:45 கிட்ட சாப்பிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாக தண்ணி தான் குடிச்சேனே தவிர ஐ டிடன்ட் ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் ஃபுட் எலமெண்ட்ஸ். ஸோ வீக்லி ஒன்ஸ் ஜங்க் எடுத்துக்கோங்க, 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஜங்க் எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்க, சாப்பிட வேணாம்னு சொல்ல. பட் சாப்பிட்றதுக்கு அப்புறமா நீங்கள் எவ்வளோ கேப் விடுறீங்க அப்படின்னு, எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்றது தான் வந்து இங்கே ரொம்ப முக்கியம். 70 கீழே இருக்கீங்கன்னா ஸ்கிப்பிங் பண்ணுங்கள். ஆன் டைமில் சாப்பிடுங்க. ஆஃப்டர் 7 சாப்பிடவே சாப்பிடாதீங்க. ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இது வந்து டாக்டர் பால் ஆக்சுவலி சொல்லியிருப்பாரு. அவரோட இதுலன்னா நான் ஆக்சுவலி இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். லாஸ்ட் ஒரு 6-7 மந்த்ஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடிலாம் நைட்டு 9:30, 10 கூட சாப்பிட்ருக்கேன். அவரோட வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் நானும் வந்து ரொம்ப கிளியராக இருக்கேன். 7க்கு அப்புறம் சாப்பிடவே கூடாது. பட் இங்கே கடலூருக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வேறு வழியே இல்லை. நான் எனக்குன்னு தனியாக பண்ணிக்க முடியாது. பிகாஸ் இங்கே அம்மா, அப்பா, பாட்டி எல்லாருமே இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து தான் நம்மளும் வந்து செஞ்சு சாப்பிட்றதுனால இங்கே கொஞ்சம் டைமிங் வந்து மாறும். பட் ஆனால் அதுலேயும் நான் போர்ஷன் கண்ட்ரோல் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஆயிலி ஐட்டம்லாம் சாப்பிடாம லிமிட்டடாக நைட் வந்து சாப்பிட்றது. நெக்ஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டிங்கன்னா நைட் வந்து டின்னர் எடுத்துக்காதீங்க. ஒரு தண்ணி குடிச்சிட்டோ இல்லை வந்து பால் மட்டும் ஒரு 1/2 கிளாஸ் குடிச்சிட்டோ வந்து தூங்கிடுங்க. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஜும்பா பண்ணுங்க, வாக்கிங் போங்க. எக்ஸசைஸ்லாம் எனக்கு பண்ண தெரியாது, ஆனால் எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஜும்பா பண்ணலாம். ஃபைனலி வி கேம் டு எண்ட் ஆஃப் த வீடியோ. நான் வந்து என்ன பண்ணேன், என் லைஃப்பில் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும், ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாகவோ ஐடியாஸ், ஒரு இமேஜ், அவுட்லைன் இமேஜ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அப்படி கொடுத்துருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் என்ன, இல்லை இதையும் தாண்டி நான் வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் நான் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு நிறையா வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு வீடியோ ஷார்ட்ஸ்லாம் வந்து என்னோட சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன். விச் இஸ் ஸோ சிம்பிள் அண்ட் சீப். நீங்கள் வந்து ரொம்ப வந்து மெனக்கெட்டு காசு போட்டு வாங்கணும்னு இல்லை, ரொம்ப சீப்பான ஒரு பொருள் வச்சு நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். அது எல்லாமே என்னோட ஷார்ட்ஸ் ரொம்ப லாங் பேக் அதெல்லாம் நான் வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உங்கள் மேலே நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட் வைங்க. நான் பண்ணுறது கரெக்டு தான் இன் சென்ஸ் நான் மற்றவங்களுக்காக நான் பண்ணலை, என்னோட ஓன் இதுக்காக தான் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். இல்லைனா வந்து ஒரு 5 நாள் பண்ணுவீங்க, 10 நாள் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்களே வந்து ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகி அதுலேருந்து வெளில வந்து அகெயின் நீங்கள் நிறையா சாப்பிட்டு வெயிட் கெயின் தான் ஆகும். உங்களோட பாடியை நீங்கள் முதல்ல வந்து விரும்பினா மட்டும்தான் வந்து உங்களோட பாடி உங்களோட பேச்சை கேட்கும். ஸோ ரைட் நவ் பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் வந்து 65. இன்னொரு 3 months 4 monthsல 62க்கு வரணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். பார்ப்போம். பட் ஆனால் 62லாம் வந்தேன்னா நான் நல்லா இருப்பேனா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஆல்ரெடி வந்து மேபி குண்டாயிட்டு திடீர்னு இழைச்சி போனதுனாலேயும் தெரியல. சம்டைம்ஸ்லாம் பார்த்தா மூஞ்சி ரொம்ப ஒட்டி போய் எனக்கே பார்க்க வந்து நல்லா இல்லையே, நம்ம தேவாங்க மாதிரி இருக்கும் அப்படின்ற அளவுக்கு கூட சம்டைம்ஸ்லாம் நடுவில் வரேன்.
பட் ஓகே அட்லீஸ்ட் நான் வந்து 64 63 64க்காவது வரலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறேன். இதுக்கு இன்னும் ஒரு 3 months 4 months கூட டைம் எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. பட் ரைட் நவ் ஐ எம் ஹாப்பி வித் மை கரண்ட் வெயிட். வெயிட் லாஸ் ஜேர்னி நீங்களும் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்களும் வந்து ஹாப்பியாக வந்து ஒரு நோட் போடுங்க. ஒரு ஃப்யூச்சரில் வந்து என்னோட வீடியோலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கீங்க, இல்லை ஏதோ சம்திங் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களோட லவ், உங்களோட சப்போர்ட்டை வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பரவாயில்ல, என்னோட வீடியோ பார்த்தும் வந்து சில பேர் வந்து இம்ப்ரெஸ் ஆகிருக்காங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ தட்ஸ் இட். பாய்.